பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்கும் எனது அன்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, என் மீதும் உங்கள் மீதும் இன்னும் நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாக பிரார்த்தனை செய்கிறேன். இன்று நாம் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வேதங்களும் பொய்யும் புரட்டும். நாம் இதற்கு முன்னர் பேசியிருந்த உரையை கேட்காதவர்கள் கேட்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதில் கடவுளை பற்றியும் மனிதன் கடவுள் மீது எப்படி நம்பிக்கை கொண்டான் என்பது பற்றியும் சில விஷயங்கள் நான் அதில் பேசியிருக்கிறேன். சரி, நாம் தலைப்பு கூறுவோம். உலகில் பெரும்பாலான மனிதர்கள் கடவுள் மீது நம்பிக்கை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். மிகவும் சொற்பமானவர்கள், குறைவானவர்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கின்றனர். இந்த கடவுள் நம்பிக்கை உள்ள மனிதர்கள் ஏன் கடவுளை நம்புறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த உலகமானது, இந்த உலக வாழ்க்கையானது பெரும்பாலும் கஷ்டத்துல தான் இருக்குது. உணவு கஷ்டம், பண கஷ்டம், நோயினால் வரக்கூடிய கஷ்டம், இந்த சமூகத்தினால் வரக்கூடிய கஷ்டங்கள், ஆண்களுக்கான கஷ்டம், பெண்களுக்கான கஷ்டங்கள், இப்படி பலவிதமான இன்னல்கள் உடையதாக இருக்கிறதா தான் இந்த உலகமானது இருக்குது. அதன் பிறகு இந்த மனிதன் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மரணத்தை சந்திக்க வேண்டியவனாக இருக்கிறான். இது எந்த மதத்தினருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் வந்து சேரக்கூடிய ஒரு விஷயம் மரணம். அப்போ இந்த மனிதன் அதை பார்க்குறான், உறுதிப்படுத்தி கொண்டான் மரணங்கிறத நம்ம சந்திச்சே ஆகணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த மரணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை, அதன் மீது உள்ள நம்பிக்கை, அதுதான் அந்த கடவுள் நம்பிக்கை வந்தவனுக்கு என்ன வருதுன்னா, அந்த மரணங்கிற செயல்பாடு மேல ஒரு நம்பிக்கை, அந்த மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கை. அப்போ அந்த மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையில இந்த மனிதன் என்ன நினைக்கிறான்னா, சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், இந்த உடலும் இந்த ஆத்மாவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆசையும் இருக்கிறதுனால கடவுளை நம்புறான். கடவுள் சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா அதுல வெற்றியை அடையலாம் அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அது இந்து மதமா இருக்கட்டும், இஸ்லாமிய மதமா இருக்கட்டும், கிறித்துவ மதமா இருக்கட்டும், பௌத்த மதமா இருக்கட்டும், யூதர்களா இருக்கட்டும், இல்லை இன்னும் பிற எந்த வித மதமாக இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. பர்மனண்டா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம அடையணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு ஆர்வம் எல்லாத்துலையும் இருக்குது. சரி, இப்போ இந்த கடவுள் நம்மளை படைச்சான் இல்லையா, இந்த அறிவும் ஞானமும் மிக்க கடவுள், அவனோட அறிவோ ஞானத்தையோ நம்ம என்ன பண்ண முடியாது, எடை போட முடியாது, அதற்கு எந்த வரையறையும் சொல்ல முடியாது. ஞானம் மிக்கவன், அறிவு மிக்கவன். அந்த ஞானம் அறிவு அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கமே கடவுள் தான். அப்போ இவ்வளவு அறிவு மிக்க கடவுள் என்ன பண்ணியிருப்பான், நம்ம சென்ற உரையில சொல்லியிருந்தோம். அவன் நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல். இந்த மனிதன், இந்த பூமியில வாழக்கூடிய மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, அவன் எப்படி இருந்தால் இந்த உலகத்திலும் நிம்மதி அடையலாம், மரணத்திற்கு பிறகும் நிம்மதி அடையலாம், அவன் எப்படி இருந்தால் இந்த உலகத்தில் நிம்மதி கிடைக்காது, மரணத்திற்கு பிறகும் அவனுக்கு நிம்மதி கிடைக்காது அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்லணும். அப்படி சொல்லப்பட்ட புத்தகங்கள் தான் நம்ம வேதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு அந்த வேதங்கள்னு நம்ம பூமியில பார்த்தோம்னா பெருவாரியாக உள்ள வேதங்கள், ஒன்று கிறித்துவ வேதம் பைபிள், இன்னொன்று இஸ்லாமிய வேதம் குரான், பிறகு இந்துக்களோட வேதம் ரிக், யஜுர், சாமம், அதர்வா, இன்னும் யூதர்களுடைய வேதமாக தோரா. இப்படி 4 விதமான வேதங்கள், வேறு வேறு மதங்களில் உள்ள 4 வித வேதங்களை நம்ம இங்கே சொல்கிறோம். இப்போ நம்ம இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம எடுத்துக்கூட முதல் வேதம் என்ன அப்படின்னா, ஹிந்து மத அடிப்படையில் உள்ள வேதங்களை பற்றி ஒரு சிறிய ஒரு விளக்கமும் ஒரு ஆராய்ச்சியின் நோக்கத்தில் நம்ம இங்கே பதிகிறோம். அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பிறக்கிறோம், நம்ம வாழ்க்கையை அப்படியே நகர்த்திட்டு போகிறோம், இதில் பல விஷயங்களை நம்ம சந்திக்கிறோம், முடிவாக நம்ம வெற்றி அடையணும், சொர்க்கத்தை அடையணும், இல்லை மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிறதுல ஒரு உள்ளுக்குள்ளே இருக்குது. இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே இதை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கா இல்லையா நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக மரணத்தை நம்ம சந்திக்கணும், அதுக்கு பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிற எண்ணம் இதை கேட்குற எல்லாருக்குமே இருக்கும். கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது இருக்கும். அப்போது அந்த ஆசை, நம்ம அந்த மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறோம் இல்லையா என் அருமை இந்து சகோதர சகோதரிகளே, நாளைக்கு நீங்கள் மோட்சத்தை அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் சொர்க்கத்தை அடைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போது இதில் நம்ம தோத்துறக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் தோக்கக்கூடாது, நீங்களும் அதில் தோத்துறக்கூடாது. இதில் நம்ம வெற்றி அடையணும்னா ஒரே வழி, கடவுள் கொடுத்த அந்த வேதத்தை பிடித்து கொண்டு அதன் வழியில் அதில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நம்ம நடக்கணும்.
இதில் வந்து தவறாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக்கிட்டு அதன் வழியில் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு அப்படியே காலங்களை ஓட்டிட்டு மரணிச்சிட்டோம்னா அது ஜெயிச்சவங்க கூட்டத்தில் நம்ம போய் சேர முடியாது. நாளைக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மோட்சத்தை அடைய முடியாது, நாங்கள் நினைக்கிற மாதிரி சொர்க்கத்தை அடைய முடியாது. அப்போது இந்த வேதம் எப்படி இருக்குது, அதோட தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபர்தராக இப்போ கவனிப்போம். கடவுள் வந்து பொதுவானவர். இந்த உலகம் முழுக்க இருக்க மனிதர்களுக்கும் இன்னும் அவன் படைத்த எல்லாத்துக்குமே, மிருகங்களாக இருக்கட்டும், ஊர்வனங்களாக இருக்கட்டும், மரம் செடி கொடியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் படைத்த கடவுள் இருக்கான் இல்லையா, அவன் எல்லாத்துக்கும் பொதுவானவன். இவங்களுக்கு ஒரு மாதிரி, அவங்களுக்கு ஒரு மாதிரி, இவர்களுக்கு ஒரு மாதிரி அப்படின்ட்டு பிரித்து பார்க்கக்கூடிய எண்ணம் வந்து கடவுளுக்கு வந்து இருக்காது. இருந்தால் அவன் கடவுளாக இருக்க முடியாது. அப்போது அந்த வேதம் இந்து மத வேதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த வேதம் எப்படி இருக்கணும், உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள். நிச்சயமாக இருக்காது. ஏன், உலகத்தில் இன்னும் ஒரு சிறிய தொகையினர், சொல்லப்போனால் இந்தியாவில் ஒரு பகுதி, ஒரு பிரிவினர் தான், ஒரு கூட்டம் தான் இதை வந்து முழுமையாக வந்து எடுத்து நடக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. மற்ற இடங்களில் இந்த ஹிந்து வேதங்கள் இல்லாமல் மற்ற வேதங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க பெருவாரியான ஒரு கூட்டமும் இருக்குது. அப்போ கடவுளுடைய வேதம் அப்படின்னா அது என்ன இருக்கணும், உலகம் முழுக்க பரவி இருக்கணும். இது உலகம் முழுக்க இந்த வேதம் வந்து ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து வேதங்கள் உலகம் முழுக்க பரவவில்லை. ரெண்டாவது, இந்த வேதம் கடவுள்கிட்டேந்து வந்து இருந்திருந்தா அது யாருக்கு வந்தது அப்படிங்கிறத ஆதாரம் இருக்கணும். எந்த மொழியில இறக்கப்பட்டது, கடவுள்கிட்டேருந்து இறக்கப்பட்டது அப்படிங்கிற ஆதாரம் அங்கே இருக்கணும். இப்போ அது ரெண்டுமே இங்கே இல்லை. அது கூட ஸ்லைட் ஷோவை நம்ம இங்கே காட்டுறோம், நீங்கள் அதை பாருங்கள். இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த இந்து மத வேதங்கள் கிட்டத்தட்ட 3000 வருடங்களாக அல்லது ஒரு 4000 வருடங்களாக மனனம் மூலமாக ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுறதா செய்தி இருக்குது. சரி, இப்போ இந்த கடவுள் கொடுத்த வேதமாக இருந்தால் அது எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கணும். சேரலை. அது யாருக்கு இறங்குனுச்சு, எந்த மொழியில் இறங்குனுச்சோ அந்த மொழி இன்னைய வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், கடவுள் எந்த நோக்கத்தில் அந்த வேதத்தை இறக்குனாரோ, எந்த பொருளில் அந்த வேதத்தை இறக்குனாரோ அதை பேசக்கூடிய மொழி அந்த 4000 வருடத்திலிருந்து இன்னைய வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த பொருள் மாறாமல் நமக்கு கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் அது எந்த மொழியில் இறக்கப்பட்டதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்போது அந்த இப்போ இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ரிக், யஜுர், சாமம், அதர்வா அப்படிங்கிற வேதங்களுக்கு என்ன ஆகல, ப்ரொடெக்ஷன் இல்லை. அது வந்து பாதுகாக்கப்படவில்லை. சரியா? அப்போ பாதுகாக்கப்படாத வேதம் வந்து பொதுவான வேதமாக எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதுன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த ரிக், யஜுர், சாமம், அதர்வா இந்த வேதங்களோட அடிப்படைகளையும் அது எப்படி தொகுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த வேதங்கள் சற்றேறக்குறைய ஒரு 4000 வருடங்களாக ஒருவர்கிட்டேருந்து ஒருவர், அதாவது குருவிடமிருந்து சிஷ்யனுக்கும், மறுபடியும் அந்த சிஷ்யன் என்ன ஆகிறாரு, குருவா மாறுறாரு, அவர் தன்னுடைய சிஷ்யனுக்கும், இப்படி குரு டு சிஷ்யன் அப்படிங்கிற முறையில் மனப்பாடம் பண்ணி 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, மிகப்பெரிய காலம் 3000 வருடத்திற்கு மேலாக அது என்ன ஆகுது, மனனம் மூலமாகவே பயிற்சிவிக்கப்படுகிறது. இப்போ மனிதனுக்கு வந்து மனன சக்தி வந்து ஆளாளுக்கு மாறும், மறதிங்கிற விஷயம் வந்து ஆளாளுக்கு மாறும். அது போக அவருடைய விருப்பு வெறுப்பு இந்த விஷயங்கள்லாம் கலக்கும்போது ஒரு குரு என்ன பண்ணுவார், தன் மனதிற்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை என்ன பண்ணியிருப்பார், மாற்றி சிஷ்யன்ட்ட சொல்லியிருப்பார். இந்த சிஷ்யன் என்ன பண்ணியிருப்பார், அதில் சில விஷயங்களை மாற்றி அப்படியே சொல்லியிருக்கலாம். அதனால் எல்லா குருவும் எல்லா சிஷ்யர்களும் அப்படி சொல்லியிருப்பான்னு நம்ம சொல்ல. ஒருத்தர் பிழை பண்ணியிருந்தா கூட, இல்லை 2 பேர் பிழை பண்ணியிருந்தா கூட, இந்த 3000 வருடத்தில் எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்போ என்ன ஆகும், அந்த எண்ட் வந்து சேரும்போது வேதம்னு கடவுள்கிட்டேருந்து இவங்க எது சொல்கிறாங்களோ அதுக்கு ஆதாரங்கள் இல்லை. எந்த யாருக்கு இறக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை, எந்த மொழியில் இறக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் இல்லை. அப்படியே அது நம்ம எடுத்துக்கொண்டாலும் இந்த 3000 வருடங்களாக இப்படி மனதின் மூலமாக டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டதில் அது வந்து ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி இருக்க முடியும், நீங்களே நினச்சி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் ஒருத்தட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க, அவர் போய் இன்னொருத்தட்ட போய் அதை சொல்கிறாரு. அப்படியே அந்த வார்த்தை ஒரு 1000 பேர்கிட்ட போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு அந்த வார்த்தை உங்கள்கிட்ட திரும்ப வந்துச்சுன்னா அது அப்படியே இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. நம்ம அது வந்து பல பேர் பார்த்துருக்குறோம். நம்ம சொன்ன செய்தி ஒன்றா தான் இருக்கும், அது வந்து சேர்ந்த செய்தி வேறவா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த 3000 வருடத்தில் அது எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்மளால் சொல்ல முடியல. சரியா? அப்புறம்
இந்த வேதங்களை கற்றுக்கிட்டாங்க இல்லையா, அவர்கள் நம்ம என்ன சொல்கிறோம், பொதுவாக பண்டிதர்கள். ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும்தான் இதை படிச்சுட்டு இருக்கிறாங்க காலம் காலமாக, அந்த 3000 வருடத்திலேருந்து இன்னை வரைக்குமே. சரியா? அதை அந்த பிரிவினரை தவிர மற்றவர்கள் போய் படிக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் இப்போ சமீப காலமாக நடந்த சில புரட்சிகளின் காரணமாக, இந்து மதத்தில் உள்ள மற்ற சகோதரர்கள் செய்த சில புரட்சிகளின் காரணமாக அது இன்னைக்கு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த நிலைமையில் யாரும் படிக்க முடியாது. சரியா? அப்போது இந்த வேதங்களோட குவாலிட்டி யாரால் கண்ட்ரோல் செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த குறிப்பிட்ட பிரிவினர் அவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, அதை தன்னோட கையில் வச்சுக்கிட்டு தனக்கு ஏற்றவாறு அதை மாற்றி இந்த சமூகத்திற்கு அதை கொடுத்துருக்காங்க. ஏன்? இந்த சமூகத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், தன்னுடைய காலின் கீழ் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கர்வம், ஒரு தவறான சிந்தனை இந்த குறிப்பிட்ட பிரிவினருக்கு இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, அந்த வேதத்தை மற்றவர்கள் படிக்க முடியாத அளவுக்கே பல காலமாக இன்னைய வரைக்குமே தடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த வேதத்தை கற்றுக்கிட்டு வேதத்தை வெளியே சொல்லி கொடுத்தாங்கல்ல, ரிக், யஜுர், சாமம், அதர்வா, இது மக்கள்கிட்ட பரவலாக யாருக்கும் தெரியல, படிக்கிறதும் கிடையாது. அதுக்கு பிறகு அவங்க எதை படிக்கிறாங்கன்னா, உபநிடதங்கள் அல்லது மகாபாரதம், ராமாயணம், இது போன்ற புராணங்களையும் கதைகளையும் தான் படிக்க வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, வேதங்களை படித்தா இவங்களும் மற்றவர்களும் என்ன ஆயிடுவாங்க, ஒன்றாயிடுவாங்க. இவங்களுக்கு அது பிடிக்கல. யாருக்கு? இந்த குறிப்பிட்ட பிரிவினர் இருக்காங்களே இந்து மதத்தில், அவங்களுக்கு மற்ற மக்கள்லாம் இவங்களுக்கு ஈக்குவலாக வந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறதில்ல, அந்த வேதங்கள் எது அவங்க வேதங்கள் நினைக்கிறாங்களோ அதில் நிறைய தவறுகள், குளறுபடிகள் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த வேதங்களே மற்ற மனிதர்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, அதை எப்படி தடை பண்ணுமோ பல காலமாக தடை பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் அந்த தடையில் தான் இருக்குது. சரி, இந்த வேதங்களை மனனம் மூலமாக செஞ்ச இந்த பண்டிதர்களும் இந்த வேதங்களை எழுதுனாங்க இல்லையா, 1500 வருடம் இல்லது 1200 கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1500லேருந்து 1200 வருடத்தில் தான் இந்த வேதங்கள் நம்ம எந்த சொல்கிறோமோ அன்னைக்கு எழுதுறாங்க. அப்போ இவர்களுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு, இவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ சில வீடியோக்குள்ள இங்கே போடுறோம் பாருங்கள். இதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, வேதங்களை படிக்கவே கூடாது, யாரு, அவங்கள தவிர வேற யாரும் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள்லாம் படிக்கக்கூடாது, அப்படி படித்தாங்கன்னா அவங்க நாக்கை அறுத்துடணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதுவும் யார் கற்க வேண்டும் வேதத்தை, யார், எல்லாருக்கும் ஆசையாக இருக்கே வேதம் சொல்லிக்கூடும் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கே, யார் வேதத்தை கற்கலாம் அப்படின்னால் பிராமண குழந்தை தான் கற்றுக்கலாம். பிராமண குடும்பத்தில் பிறந்த பையன் தான் கற்றுக்கலாம். நன்னா அவ அப்பாவும் பிராமணா, அவ அம்மாவும் பிராமணா அப்படிங்கிற ஒரு சம்பந்தம் ஏற்பட்ட குழந்தை தான் பிறக்கலாம். சகோத்திரம் இல்லாமல், அதே மாதிரி விஜாதி இல்லாமல், இவாளும் பிராமண குடும்பம் அவளும் பிராமண குடும்பம் அப்படின்னு பார்த்து சம்பந்தம் பண்ணி அவளுக்கு ஏற்படக்கூடிய சந்ததி இருக்கே பிராமண சிசு, அதுவும் உடனே கற்றுக்கலாமா அப்படின்னா முடியாது. அந்த குழந்தைக்கு காலத்தில் உபநயனம் பண்ணி பிரதமஸ்ராவணம் ஆகி அதுக்கப்புறம் தான் கற்க ஆரம்பிக்க வேண்டும். ஸோ உபநயனாதி சம்ஸ்காரங்களை அடைந்த பியூர் பிராமண குழந்தை தான் வேதத்தை கற்க வேண்டும். எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன், வேதத்துக்கு கட்டுப்பாடு ஜாஸ்தி. யாரு ஒரு சூத்ரன் வேதத்தை கேட்டானே ஆனால் அவனுக்கு என்ன பண்ணணும், பிரபுஜதுப்யாம் ஸ்ரோத்ர பிரபூரணம் உதாஹரணே ஜிஹ்வாச்சேதஹ தாரணே சரீரபேத இதி. ஒருவேளை அவன் வேதத்தை கேட்டானே ஆனால் அவனுக்கு பிரபுஜதுப்யாம் ஸ்ரோத்ர பிரபூரணம், அந்த ஈயத்தையும் வேக்ஸையும் காய்ச்சி அவனுடைய காதலை விடணும். உதாரணே ஜிஹ்வாச்சேதஹ, அவன் ஒருவேளை வேதத்தை சொன்னான் அவனுடைய நாக்கை கட் பண்ணி விடணும். இன்னொரு வீடியோ இப்போ கொடுக்குறோம். அதில் என்னன்னா 4 வர்ணங்களை பற்றி அந்த பண்டிதர் ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் ஹிந்து மதத்தில் ஒரு பெரியவர். மனிதர்களை எப்படி ஜாதியின் அடிப்படையில் பிரித்து அவங்கள பிரித்து வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு. இதையும் பாருங்க. நீங்க வர்ணங்கள் 4, ஆசிரமங்களும் 4. சத்வாரோ வர்ணாஹ பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ராஹ. இந்த 4 வர்ணங்கள், பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், சூத்ரன் அப்படின்னு 4 விதமாக வர்ணங்களை பிரிக்கப்பட்டிருக்கு. அவனுடைய பிறப்பை அடிப்படையாக வச்சு தான் வர்ணங்கள் ஏற்பட்டிருக்கு.
அந்த பிறப்புங்கிறது இருக்கே ஜன்மதா, அந்த ஜன்மாவை வச்சுத்தான் இந்த வர்ண. அந்த 4வது வர்ணத்துக்கு சுஷ்ரூஷா சூத்ரஸ்ய இதரேஷாம் வர்ணானாம், மற்ற வர்ணங்களுக்கு அவா தன்னுடைய தர்மங்களை கடைப்பிடிக்கிறதுக்கு சகாயம் பண்ணி சௌகரியம் பண்ணி கொடுக்கறதுங்கிறது அவனுடைய தர்மம். 4வது வர்ணத்துக்கு தர்மம். இந்த 4வது வர்ணத்தை சேர்ந்தவன் தன்னுடைய நிஸ்ரேயகம், ஒரு நல்ல பலத்துக்காகத்தான் இந்த சுஷ்ரூஷையை செய்கிறான். சுஷ்ரூஷையை அவன் தர்மம்னு நினைச்சு செய்யணுமே தவிர தான் இவாளுக்கு அடிமை, அவ நம்மளை வேலை வாங்குறாங்கிற எண்ணத்துல பண்ணினா பலமே இல்லை. இது எதுக்கு நம்ம இந்த மாதிரி வீடியோவை காட்டுறோம்னா, இப்போ அதாவது இந்த காலத்துல இப்படி புரட்சிகரமான காலத்துல இந்துக்கள் எல்லாம் வேதங்களை படிக்கணும், அதன்படி நடக்கணும்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு காலத்துல இவங்க இப்படி பேசியிருந்தாங்கன்னா, ஒரு சற்றேறக்குறைய ஒரு 4000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த பண்டிதர்கள், இந்த மனனம் பண்ணி ஒருத்தர் தேண்டு இன்னொருத்தர் கொடுத்தாங்களே அந்த பண்டிதர்கள், இல்லை 1500 1200 வருடத்துக்கு முன்னாடி எழுதுனாங்களே இந்த பண்டிதர்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த மாதிரி வீடியோக்களை நம்ம இங்கே ஜாயின் பண்ணுறோம். இன்னொரு வீடியோ பாடுறோம் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, இவங்க எல்லாம் நம்ம காலில் விழுந்து கிடக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. என்ன மனநிலைமை பார்த்தீங்களா அவங்களுக்கு? மனிதனை சமமாக நினைக்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் இவங்க எல்லாம் மற்றவங்கெல்லாம் நம்ம காலில் விழுந்து கிடக்கும்னு நினைக்கிறாங்க. எப்பேற்பட்ட எண்ணம் பாருங்க. இந்த வீடியோவும் பாருங்க. இந்த வேதம்னு இருந்தா அது லௌகீகத்திலையும் சௌரியம், பாரமார்த்திகத்துக்கும் சௌரியம், சாஸ்திரத்துக்கும் சம்மதம், மனசுக்கும் நிம்மதி. ராஜா தான் எப்பேற்பட்ட கோடீஸ்வரனையும் வாடா உட்கார்றா ஏந்துடுறா நெல்தான்னு ஆட்டி படைக்க வச்சுண்டு இவா கையால் அட்சதை போட்டு இவா காலில் 1000 பேர் விழுந்துட்டு இருக்கக்கூடிய வித்தியை வேத வித்யா தானே தவிர, நீ பாக்கி யாரா இருந்தாலும் அந்த மாதிரி யாரும் தெய்வ விசுவாசமா இருந்து மரியாதை கொடுத்து பெருமையாவும் இருக்க முடியாது. ஒரு அத்தியனம் பண்ணின பெரியவா ஒரு இடத்துல இருக்கான்னா அந்த திக்குக்கே தெரியும். அத்தியனம் பண்ணிட்டு வந்தார், 2 வருஷம் ஆல 4 வீடு வாங்கி விட்டாருன்னா மெட்ராஸ்ல. பிரதர்ஸ் 3 பேரும் சிஸ்டரும் சேர்ந்து 4 பேருமே 4 ஃப்ளோரா ஒரு பில்டிங் ஃபுல்லா பக்காம வாங்கிவிட்டார். இப்போ நம்ம இணைக்கிற இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இவர் யாருன்ட்டு. சமீபமாக இந்திய அரசாங்கம் இந்த ஓரின சேர்க்கையை அனுமதித்து ஒரு சட்டம் போட்டாங்க. Section 377 being decriminalized. Yeah. And but somebody has a certain kind of sexual preference which has got nothing to do with the reproductive process as such. It is their personal preference. Because every individual has the right to do whatever the hell they want to do with their body, because it's their body. That what a person does in their private space is nobody's business. Government need not enter people's bedrooms, that is the law, all right? Now, coming to this religious resistance, there's nothing religious about this. We don't have to discriminate against them, we don't have to persecute them, we don't have to put them in the prison, definitely it's not necessary. இது விஷயமா அவர்கிட்ட போய் சில பேர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ அதுக்கு அவர் அந்த சட்டத்துக்கு எந்த விதமான எதிர்ப்புமே கொடுக்காம அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த விஷயம் நம்ம மனசுக்கு ஒரு அருவருப்பா படலையா? இதை எப்படி ஒரு ஹிந்து மதத்தில் இருக்கிற தலைவர்கள் ஒத்துக்கிறாங்க? அப்போ இப்போ நம்ம பார்த்த எல்லா வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்து தலைவர்கள் அந்த வேதங்களை படித்த பெரியவர்கள் தான் பேசுறாங்க இதெல்லாம் சரி அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி மனநிலைமையில உள்ள ஒருவர், இந்த மாதிரி மனநிலைமை உள்ள ஒரு பிரிவுள்ள கூட்டத்தினர் எழுதிய புத்தகம், எழுதிய அந்த வேதம் எப்படி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்? எப்படி உங்களை நேரிய வழிக்கு கொண்டு சேர்க்கும்? இதுதான் என்னோட கேள்வி. இந்த மாதிரி மனநிலைமை இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இன்னும் 1000, 2000, 3000, 4000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள் நிலைமை எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியாதா? தாராளமாக சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம். தேவதாசி முறை தெரியும் உங்களுக்கு, தெரியாதவங்க இன்டர்நெட்டில் போய் பாருங்கள். இதெல்லாம் ஒரு காலத்தில் அந்த மதத்தினர் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் என்ன பண்ணாங்க, சட்டமாக ஆக்கியே தீரணும், அதை விடக்கூடாதுங்கிற அளவுக்குள்ள போராடி இருக்காங்க. உடன்கட்டை ஏறுதல் இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு அந்த மதத்தில். அதெல்லாம் வேற அறுத்துட்டாங்க, நிப்பாட்டியாச்சு. அந்த தீண்டாமை, ஜாதியை வச்சு நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த இன்னைய வரைக்கும் நம்ம அதை சமூகத்திலேருந்து நீக்க முடியுதா? ஏன்
காலங்காலமாக இதே அந்த பிரிவினர் மற்றவருக்கு சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுதான் உண்மைங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. அதை நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சிந்திச்சோம்னா நமக்கு தெரியும் வேதத்தில் இப்படி இல்லை அப்படிங்கிற விஷயமும் புரியும். இன்னும் நீங்கள் பாருங்கள், அந்த வேதத்தில் இன்னைக்கு ஹிந்து மதத்தில் ஒரு கடவுள் இல்லாமல் 33 கோடி கடவுள்கள் இருக்கிறதாக வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ இது வந்து அந்த வேதத்தில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கதா அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அங்கே அனுமதியே இல்லை. எதை அவர்கள் வேதம் என்று சொல்கிறாங்களோ, ரிக், யஜுர், சாமம், அதர்வனம், இந்த வேதங்கள்லேருந்தே உபநிஷதம் அத்தியாயம் 6 பகுதி 2 வசனம் 1ல் கடவுள் ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்லைடை இங்கே போடுறோம், அதையும் நீங்கள் பாருங்கள். தேவைப்பட்டவர்கள் இன்டர்நெட்டில் போய் எங்கே செக் பண்ணாலும் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இன்னும் கீதையில் வந்து சொல்லப்படுது, அத்தியாயம் 7 வசனம் 20ல் படைத்தவைகளை வணங்கக்கூடாது. வாட் எவர் இட் ஹஸ் பின் கிரியேட்டட், என்னெல்லாம் படைக்கப்பட்டதோ, உதாரணமாக கல், சிலைகள், இன்னும் மரம், செடி, கொடி, எதெல்லாம் வந்து கடவுளால் படைக்கப்பட்டதோ இல்லை மனிதர்களால் படைக்கப்பட்டதோ அதை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இது நம்ம சொல்கிற வசனம் இல்லை, பகவத்கீதையில் உள்ள ஒரு வசனம். இன்னும் யஜூர் 40வது அதிகாரம் 9வது வசனம், இன்னும் 4வது அதிகாரம் 19வது வசனம். இதில் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு இணையாக ஈக்குவலாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போ இந்து மதத்தில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட கடவுள்கள், ஒவ்வொருக்கும் ஒரு சக்தி இருக்குது. அப்போ இத்தனை பேருக்கு சக்தி கொடுத்துட்டா அப்போ கடவுளுங்கிறது யார்? அந்த கான்செப்டே வந்து அங்கே என்ன ஆகுது, அடி வாங்குது. ஒரு அத்தியாயத்துக்கு இன்னொரு அத்தியாயத்துக்கு என்னது கான்ட்ரடிக்ஷன், வேறுபாடுகள், ஒன்றுக்கு ஒன்று முட்டி மோதுற மாதிரி உள்ள விஷயங்கள். ஒரு இடத்துல அதிகமான இடங்களில் வந்து கடவுள் ஒருவர் தான் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கி கடவுள் ஒருவர்ன்ட்டு எந்த ஹிந்து மதத்தில் உள்ளவர்கள் நம்புகிறாங்க? மிகவும் சொற்பமானவர்கள். நல்ல வேதங்களை கற்று உணர்ந்த நல்ல மனிதர்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க ஒரு கடவுளுக்கு வந்து சிலைகள் இது மாதிரிலாம் வைக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் தேடி பாருங்கள், கிடைக்கும் அந்த செய்தி உங்களுக்கு. அப்போ எப்படி இது மாதிரி வந்துருச்சு? அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதம் படித்தவர்கள் தெரியும் கடவுள் இருக்கிறாரு, நாளைக்கு வந்து மோட்சத்தை, அந்த சொர்க்கத்தை கொடுப்பாரு. அப்போ அந்த சொர்க்கத்தில் நீங்கள் அந்த வேதத்தை சரியான முறையில் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீங்களும் அவங்களும் எப்படி இருப்பீங்க? ஒன்றா இருப்பீங்க. அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க காலில் போய் நீங்கள் கீழே உட்கார முடியாது கடவுள் முன்னாடி. நீங்கள்லாம் ஒன்றா இருக்கணும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆரம்ப காலத்தில் 4000 வருஷமாக ஒரு திட்டம் போட்டாங்க. இவர்களை நம்ம வேறு விஷயத்தை கற்றுக் கொடுத்து நம்ம கீழேயே இந்த பூமியில் வச்சுக்கணும், நாளைக்கு அவங்கள மோட்சத்துக்கே விடக்கூடாது, அவங்களாம் நம்ம கூட வந்துடக்கூடாது, நம்ம கூட வந்து அங்கே இருந்துடக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய உள்நோக்கமாக அதில் இருக்குது. சரியா? ஆக நம்ம சொல்ல இத்தனை விஷயங்களை வந்து நீங்கள் தயவுசெய்து என்ன சகோதர சகோதரிகளே வேதங்களை பாருங்கள், படிங்க. குறிப்பாக நீங்கள் எந்த மதத்தில் இருக்கீங்களோ அந்த வேதங்களை முதல்ல படிங்க. மற்ற வேதங்களையும் என்ன பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. இதில் என்ன சொல்லப்படுது, மற்ற வேதங்களில் என்ன கருத்து சொல்லப்படுதுங்கிறது என்ன பண்ணுங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. ஓர் இறைவன் அப்படிங்கிற கொள்கை எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த உங்கள் வேதங்களே சொல்லப்பட்டது தான் இது. மற்ற வேதங்களே அதான் சொல்லப்படுது, ஒரு இறைவன். நீங்கள் ஒன்றுக்கு மேலே 2 பேர் இருந்தால் நம்ம பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் சில இடங்களை பார்க்குறோம். ஒரு முதலமைச்சர் 2 முதலமைச்சர், ஒரு பிரைம் மினிஸ்டர் 2 பிரைம் மினிஸ்டர் இருந்தால் எவ்வளோ பிரச்சனை அங்கே நடக்குது. மனுஷன்ட்டு இப்படி பிரச்சனை வரும்போது ஒரு கடவுள் 2 கடவுள் 10 கடவுள்னா எவ்வளோ பிரச்சனை வரும், அவங்களுக்குள்ள எவ்வளோ சண்டை வரும். நம்ம அதை வந்து வேடிக்கையாக விளையாட்டாக பல சினிமாக்களில் கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம அதை சினிமாக்களை பார்த்து சிரிச்சுட்டு போகிறோமே தவிர சிந்தனை பண்ணுறது கிடையாது. அதனால் தயவுசெய்து சகோதர சகோதரிகளே சிந்திங்க. ஏன், அது நம்ம வாழ்க்கைக்கு தொடர்புடையது மட்டுமில்ல, வாழ்க்கை மரணத்துக்கு பிறகும் தொடர்புடைய ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன், கடவுள் சொன்ன மாதிரி கடவுள் கொடுத்த வேதங்களை நம்ம சரியான வேதத்தை பிடிச்சி அதன் முறையில் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா இந்த பூமியிலையும் வெற்றி அடையலாம், மரணத்திற்கு பிறகு வெற்றி அடையலாம். அப்படி இல்லாத ஒரு புத்தகம், கடவுளால் கொடுக்கப்படாத ஒரு புத்தகம் அப்படி இல்லாமல் கடவுளால் கொடுக்கப்பட்ட புத்தகம், ஆனால் அதில் என்ன பண்ணியிருக்கிறான், மனிதன் பல சூழ்ச்சிகள் செஞ்சு பல விஷயங்களை மாற்றி எழுதியிருக்கிறான். அப்படி எழுதப்பட்ட புத்தகங்களையும் கதைகளையும் புராணங்களையும் வேதமும் சொல்லி கொடுத்து உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு தவறான வழியில் பயணிக்க விட்டால் அந்த வெற்றி எப்படி கிடைக்கும்? எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன். இந்து மதத்திற்கு இருக்கக்கூடிய வேதம் ஒரு வேதம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம், இந்த இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகபட்சமானவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கலாச்சாரத்தும், ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான சடங்குகள், அது கல்யாணமாக இருக்கட்டும், மரணமாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த சடங்குகள் குடும்பத்துக்கு குடும்பம், இடத்திற்கு இடம் அப்படின்ட்டு எல்லாம் மாறி மாறி வருது. இது ஏன்? ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறோம், ஏன்
ஒரு வேதத்தை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லை. அது திட்டமிடப்பட்ட ஒரு சதி அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு நினைக்க தோணுது. இது உங்களுக்கு சிந்தனைக்காக வேண்டி. உதாரணமாக சில பேர் மரணிக்கும் போது என்ன பண்ணுறாங்க, சிலர் எரிக்கிறாங்க, சில பேர் புதைக்கிறாங்க, இன்னும் சில பேர் அந்த உடம்பை கொண்டு போய் கங்கை நதியில் போய் போடுறாங்க. அப்போது இது என்ன மாதிரியான ஒரு செயல்பாடு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், யோசனை பண்ணணும். ஒவ்வொரு காரியமும் வேதத்தின் அடிப்படையில் அமைஞ்சிச்சுன்னா, கடவுள் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் அமைஞ்சிச்சுன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். சரியா? இன்னும் ஒரு செய்தியும் சொல்கிறேன். இப்போது நம்ம பார்க்குறோம், இந்த வேல் குத்தி கொள்வது, காவடி எடுத்து ஆடுவது, குலதெய்வம், இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது. இதை அந்த குறிப்பிட்ட பிரிவினர்கள் செய்கிறாங்களான்னு பாருங்கள். அவங்க எங்கேயும் வேல் குத்திக்கிற மாதிரியோ இல்லை காவடித்து ஆடுவது போலோ இல்லை ஒரு குலதெய்வத்தை போய் கும்பிட்ற மாதிரியோ நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. இன்னும் நம்ம வீடுகளில் அங்கங்கே பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தில் அந்த பொட்டு சந்தனம் வச்சு அதுக்கு பூஜை செய்யக்கூடியவங்க இருக்காங்க. நாம் குறிப்பிடுற அந்த குறிப்பிட்ட பிரிவினர் அதை செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காரியங்கள் அவங்க செய்கிறது கிடையாது. அப்போ ஏன் அவங்க ஒரு மாதிரியும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுத்து இத்தனை வருஷமாக அதை வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு பிரித்து ஆளக்கூடிய ஒரு சூழ்ச்சி உள்ளே இருக்குங்கிறத தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கிங்க. ஒரு பக்கம் நம்ம இந்த பூமியிலையும் அந்த மரணத்துக்கு பிறகு வெற்றி அடையணுங்கிற ஒரு நோக்கம், இன்னொரு பக்கம் நம்ம இவர்களோட சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டு நம்ம நஷ்ட வழியாக ஆயிடக்கூடாது. ஆகவே கேட்ட உங்களுக்கும் சொன்ன எனக்கும் நம் அனைவருக்கும் இதன் மூலம் நன்மை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்